जी 1 minute, sir. கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய். மனமொழி மெய்யாலே தினம் உன்னை துதிக்க, மங்கள இசையந்தன் நாவினில் உதிக்க, கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய். गुरु ब्रह्मा गुरुर्विष्णुर् गुरुर्देवो महेश्वर, गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः. परित्राणाय साधूनां विनाशाय सदुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे. कर्पूर नीराजनं दर्शयामि. ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப அழகா இருக்கு. குணசேகரன் ஜி சொல்றீங்களா? व्यास विशाल बुद्धे उल्लारविन्दाय तपत्र नेत्र, येन त्वया भारत तैलपूर्ण प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः, प्रपन्न पारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये, ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः, पातो वत्सस्तुति भोक्ता तुक्तं गीतामृतं महत्. தேங்க்யூ தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்து, ரொம்ப அனுபவிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்து. நம்ம அதே இந்த கீதாமிருதத்துல உணர்ந்துட்டு இருக்கோம். 26 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 27, 28, 29 3 முடிக்கலாம். முதல்ல ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகலாம். अन्नाद् भवन्ति भूतानि पर्जन्यादन्न संभवः, यज्ञाद् भवति पर्जन्यो यज्ञः कर्म समुद्भवः, प्रकृतेः क्रियमाणानि गुणैः कर्माणि सर्वशः, अहंकार विमूढात्मा कर्ता हमिति मन्यते. यस्त्वात्मरतिरेव स्यादात्मतृप्तश्च मानवः, आत्मन्येव च सन्तुष्टस्तस्य कार्यं न विद्यते. नैव तस्य कृतेनार्थो नाकृतेनेह कश्चन, न चास्य सर्वभूतेषु कश्चिदर्थव्यपाश्रयः. तस्मादसक्तः सततं कार्यं कर्म समाचर, असक्तो ह्याचरन् कर्म परमाप्नोति पुरुषः. कर्मणैव हि संसिद्धिमास्थिता जनकादयः, लोकसंग्रहमेवापि सम्पश्यन् कर्तुमर्हसि. यद्यदाचरति श्रेष्ठस्तत्तदेवेतरो जनः, स यत्प्रमाणं कुरुते लोकस्तदनुवर्तते.
न मे पार्थास्ति कर्तव्यं त्रिषु लोकेषु किंचन नानवाप्तमवाप्तव्यं वर्त एव च कर्मणि यदि ह्यहन्न वर्तेयै जातु कर्मण्यतन्द्रितः मम वर्त्मानुवर्तन्ते मनुष्याः पार्थ सर्वशः उत्सीदेयुरिमे लोका न कुर्यां कर्म चेदहम् शङ्करस्य च कर्ता स्यामुपहन्यामि मा प्रजाः सक्ताः कर्मण्य विद्वांसो यथा कुर्वन्ति भारत कुर्याद् विद्वांस्तथा सक्तः चिकीर्षुर्लोकसङ्ग्रहम् न बुद्धिभेदै जनयेदज्ञानां कर्मसङ्गिनाम् जोषयेत् सर्वकर्माणि विद्वान् युक्तः समाचरन् அஞ்ஞானிகளோட புத்தியை குழப்பக்கூடாது. வாழ்க்கு உற்சாகம் கொடுத்து ஸ்ரத்தையுடன் ஈடுபட்டு நம்ம இருக்கணும் அப்படின்னு பகவான் சொல்ற 27வது ஸ்லோகத்துக்கு போலாம். பிரகிருதே கிரியமாணானி குணைः கர்மாணி சர்வஷः அஹங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே. பிரகிருதே பிரகிருதியுடைய கிரியமானானி செயல்பட்டு குணை குணங்களா கர்மாணி செயல்கள் சர்வஷக எல்லாம் எங்கும் அகங்கார அகங்காரம் விமூடாத்மா குழப்பத்தில் இருப்பவர் கர்த்தா செய்பவர் அகம் நான் இதி இவ்வாறு மன்யதே கருதுவார். எல்லா செயல்களும் பிரகிருத்தியிலிருந்து வரும் குணங்களால் செயல்படுகிறது. அகங்காரத்தினால் குழம்பியிருப்பவர் நான் தான் செய்பவர் என்று கருதுகிறார். பகவான் சொல்ற ரொம்ப அழகான ஸ்லோகம். பிரக்ரு 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 இல்ல பிரக்ரு பிரதனி குருதனி பிரகிருதே கிரியமாணானி கிரியமாணா மாடா ரெண்டுமே எழுத்தெல்லாம் நீ ஷார்ட் ஆயிடும். குணை கர்மாணி சர்வஷஹ குணை க நை அது நே இல்ல குணேக்க இல்ல குணை கர்மாணி சர்வஷஹ அஹங்கார இங்கன்க இருக்கிறது ஹ மேல ஆகாது கொடுத்து அஹங்கார விமூடாத்மா மூடா முடா இல்ல மூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே. ஸ்லோகம். பிரகிருதே கிரியமாணானி குணைः கர்மாணி சர்வஷः அஹங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே. பிரகிருதே கிரியமாணானி குணைः கர்மாணி சர்வஷः சர்வஷக எல்லா மாதிரியான கர்மங்களும் உலகத்துல இருக்கிறது பிறக்கிறதா இருக்கட்டும் உடம்பு வளர்றதா இருக்கட்டும் சரி நதிகள் ஓடுறதா இருக்கிறதும் சரி எந்தெல்லாம் கடல்ல அலை வரதா சரி எந்த மாதிரியான ஒரு செயல்களும் எந்த மாதிரியான நம்ம பண்ற செயல்களா இருக்கட்டும் இதுகெல்லாம் தானே நடக்கிற செயல்கள் நம்ம அனுபவிக்கிற செயல்கள் பார்க்கறது கேட்கறது சாப்பிடுறது குடிக்கிறது எல்லாமே இந்த பிரகிருத்தினால வந்தது. ஆனா நம்ம அந்த பிரகிருதி இல்ல நம்ம தான் பண்றோம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். நம்ம ரெண்டு விஷயமான ஒரு செயல்கள் நடக்கிறதுன்னு நமக்கு நினைக்கிறோம். ஒண்ணு நேச்சுரலா நடக்கிறது அப்படிங்கிறோம். என்ன நமக்குள்ள இருக்கிற நம்ம டைஜஸ்ட் பண்றது சாப்பிடுறது எல்லாம் நம்ம ஜீரணிக்கிறது மூச்சு விடுறது அதெல்லாம் நேச்சுரலா நடக்கிறது அப்படிங்கிறோம். இன்னொன்னு என்ன நினைக்கிறோம் நம்ம பண்றோம் அப்படின்னு நினைச்சு பாக்குறது பேசுறது சாப்பிடுறது குடிக்கிறது
இந்த ரெண்டு மாதிரியான ஒரு செயல்கள் நமக்குள்ளே நம்ம மட்டும் பார்த்தோம். உலகத்துல நடக்கிற 1008 செயல்கள் இருக்கட்டும், நமக்குன்னு ஒரு செயல்கள் இருக்கிறத பார்த்தாலும் பாதி வந்து நேச்சுரலா நடக்கிறதுன்னு நினைக்கிறோம், பாதி வந்து நம்ம பண்றது அப்படின்னு. 24 குணங்கள் நம்மள்ட்ட இருக்கு. அறிவு, அகங்காரம், புத்தி, பஞ்சபூதங்கள், 10 இந்திரியங்கள், 10 இந்திரியங்கள்னால வர பொருள்கள், மாதிரி 14 24 விஷயங்கள் வச்சுட்டு நம்ம வந்து இதெல்லாம் நம்மளுது அப்படின்னு வச்சுட்டு இதனால வர்றதெல்லாம் இதெல்லாம் என்ன பண்றதோ அதெல்லாம் நம்ம பண்றது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா பிரகிருதியோட குணங்கள்ல இருந்து வருது. சத்துவகுணம், ரஜசகுணம், தமசகுணம், இந்த மாதிரி இந்த 3 குணங்கள்னால தான் இந்த மாதிரி செயல்கள்லாம் நடக்கிறது. எது உலகத்துல இருந்து இருக்கோ, பிரகிருத்தில இருக்கோ, அந்த பிரகிருத்தில அதுவும் நடந்துட்டு இருக்கு. ஆனா இது நம்ம பண்றோம். அகங்கார விமூட ஆத்மா, அகங்காரம் பிடிச்சது, தான் பண்றோம், தன்னது அப்படின்னு ஒரு நம்ம மனசுல இருக்கிறதுனால விமூட ஆத்மா. அவித்வாம்சம் இல்ல, அவித்வாம்சங்கிறது தெரியாதவா. விமூட ஆத்மான குழம்பு இருக்கிறவா. இந்த குழப்பத்துல நம்ம தான் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தினால அந்த அகங்காரம் தான் அந்த குழப்பத்தை உண்டாக்கின்னு அந்த குழப்பத்தினால பிரகிருதி பண்றது காரியங்கள்லாம் தாம் பண்றோம் அப்படின்னு நினைச்சுன்னு கர்த்தாக நிதி மன்யதே. இந்த எல்லா செயல்களும் இந்த பிரகிருத்தியில நடக்கிறது, பிரகிருத்தியால பண்றது, பிரகிருதியோட சாமான்களை யூஸ் பண்ணிட்டு பண்றது, பொருள்களை இருந்தாலும் தான் தான் பண்றோம் அப்படின்னு ஒரு அகங்காரத்தோட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த அகங்காரம் நம்மளே பண்ணின்றது தான். அதனால நம்மளாலதான் அதை அழிக்க முடியும். அகங்காரத்தை நமக்கு அகங்காரம் போனோம்னா நம்மளாலதான் பண்ணணும். ஏன்னா நம்ம தான் அதை கிரியேட்டே பண்ணியிருக்கோம். நம்ம கிரியேட் பண்ண அந்த அகங்காரத்தை நம்மளாலதான் அதை அதை அழிக்க முடியும். அந்த அகங்காரம் அழிஞ்சாதான் இது தான் இல்ல, தான் பண்ணல, இது வேற அப்படிங்கிற ஒரு ஞானம் நமக்கு வரும். ஆனா இது நம்மளே தான் பண்றோம் அப்படின்னு பண்ணனால பிரகிருதி இல்ல, பிரகிருதி இல்ல எதை பண்ணாலும் அந்த ஒரு பலன் இருக்கும். அந்த பலனும் நமக்கு தான் ஒட்டிக்கிறது. ஏன்னா பலன் வந்து யாரு பண்றாளோ அவளுக்கு தான் ஒட்டிக்கும். நம்ம பண்றோம் அப்படின்னு நம்ம பண்றது சொன்னோம்னா அது நமக்கு தான் ஒட்டிக்கிறது. நம்ம பண்ணல அப்படின்னு இருந்தோம்னா அது நமக்கு ஒட்டிக்காது. அந்த இடத்துல அந்த பிராரப்தமும் ஃப்ரீவில்லும் எங்க வருதோ, ஃப்ரீவில்னால நம்ம பண்றோம் அப்படின்னு நம்ம பண்ணோம்னா அதோட பலன்கள் நமக்கு ஒட்டிக்கும். இப்போ ஒரு கார் எடுத்துன்னு போறோம்னு வச்சுக்கோ, இந்த கார் தான் இந்திரியங்கள்னு வச்சுருந்தோம், நம்ம தான் ஓட்டுறோம். இந்த கார் வந்து ஓட்டணும், நம்மளோட பிராரப்தம் இந்த கார் நம்ம வீட்டுல இருந்து நமக்கு இந்த ஸ்டேஷன் வரைக்கும் போகணும், இவ்வளவுதான். அப்படி அந்த ஒரு பிராரப்த கர்மம் மட்டும் பண்ணியிருந்தா அந்த இந்திரியங்கள்லாம் ஓடிட்டு இருக்கும், அந்த கார் பாட்டு ஓடி. ஆனா வழியில நமக்கு வந்து இதுவும் பண்ணலாமே, அதுவும் பண்ணலாமே, நமக்கு இது இது ரொம்ப அழகா இருக்கே, இங்க இதை பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்கலாமே, இதுவும் நம்மளுக்கு தானே அப்படின்னு நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம அந்த ட்ரெயினை விட்டுருவோம். திருப்பி அதே ட்ரெயினை பிடிக்கிறது ஒண்ணும். இந்த மாதிரி நம்ம திரும்பி திரும்பி பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம பண்ற வேண்டிய பிராரப்த கர்மம் இவ்வளவுதான், இங்கேயே அங்க பண்றதுக்கு அவ்வளவுதான். அதை தவிர இதெல்லாம் நடக்கிறதோ அதுக்கு நம்ம யோசிக்க வேண்டாம். அது பாட்டுக்கு பாக்கி எது நடக்கிறதோ தானா நடக்கும். இப்ப இது நம்ம பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப வந்து ஒருத்தன் வந்து ஒரு டாக்டரே எடுத்துங்கோ, அவர் வந்து ஒரு ஆபரேஷன் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். ஆபரேஷன் பண்றார், இந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு. இந்த ஆபரேஷன் பண்ணி அந்த உடம்புல இருக்க ஏதோ ஒரு பார்ட் எடுத்து
அதை நான் எடுத்துட்டேன், ஓப்பன் ஆட் பண்ணிட்டேன். நான் தானே பண்ணேன், இப்ப வேற யாரும் பண்ணலையே அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அதை புரிஞ்சுக்கணும்னா அந்த பர்சனோட மைண்டு, அவரோட புத்தி, அவரோட உடம்பு, இந்த மூணும் சேர்ந்துதான் அது பண்ணிருக்கு. இந்த சித்தம் எல்லாத்தையும் பாக்குறது, இந்த கை கால் எல்லாத்தையும் பார்த்துட்டு, கை என்ன கை எதை தொடறது, கண் எதை பாக்குறது, காது எதை கேட்கறது, அது மாதிரி அதுல இருந்து வரதை வச்சுட்டு இந்த மாதிரி கொண்டு வருது. அதுல அந்த புத்தி இந்த மாதிரி இருந்ததுன்னா இப்படி பண்ணணும் அப்படின்னு அந்த கைக்கு சொல்றது, இந்த கை போயிட்டு பண்ணிட்டு வருது. அதுல அந்த சர்ஜன் சர்ஜரி ஆயிருது. ஸோ இதுல நான் என்ன அப்படின்னா, நான் இதை பார்த்தவன் தான் நான். இந்த சர்ஜன்ங்கிறதும் யாரு, நிஜ சர்ஜன் அதுல யாருன்னா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறது தான் சர்ஜன். பண்றது அந்த கையும் மனசும் புத்தியும் எல்லாம் சேர்ந்து பண்றது, பார்த்துட்டு இருக்கிறவர் தான். ஆனா இது தான் பண்றோங்கிற ஒரு இது வரதுனால அந்த கர்மத்தோட நமக்கு ஒரு பிணைப்பு வந்துருது. அது மேல ஒரு ஆசை வந்துருது. அதை பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம இன்னும் சஞ்சித கர்மங்களை தேடிண்டே இருக்கோம். அது வந்துட்டே இருக்கு, நமக்கு அப்புறம் ஓட்டிகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த நம்ம பண்றோம் அப்படின்னா அதோட கர்மத்தோட பலனும் நமக்கு தான் வருது. ஸோ அந்த சைக்கிள் பாட்டுக்கு ஓடிண்டே இருக்கு. அதுக்கு நான் இது இல்லை அப்படின்னு அப்படி இது பண்றதுதான் என்னோட பிராரப்தம், இது பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு ஒன்றும் பிரச்சனையே வந்திருக்காது. அதோட ஒட்டின்று பண்றதுனால்தான் அகங்கார விமூட ஆத்மா கர்த்தாக மிதி மன்யதே அப்படிங்கிற ரொம்ப அழகான ஸ்லோகம். இதுல நிறைய யோசிச்சுட்டு பார்த்துட்டே இருந்தோம்னா, இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம்னா, ஒரு காரு, நம்ம கார் தான் இந்திரியங்கள், ஓட்டுநர் நம்ம அப்படின்னு நினைச்சுன்னு ஓட்டிருந்தோம்னா உங்களுக்கு புரியும். அந்த காருக்கு ஏதாவது ஆச்சுன்னா, அந்த கார் ஏதாவது இடிபட்டதுன்னா, அந்த இடிபட்டதோட பலன் யார் கிடைக்கிறது? அந்த ஓட்டுநருக்கு தானே கிடைக்கிறது. காருக்கு தான், கார் பாட்டுக்கு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அப்புறம் அதை ரிப்பேர் பண்ணிட்டு அதை என்ன பண்ணிட்டு, அதே மாதிரிதான் உடம்புக்கு என்ன நடக்கிறது உடம்பு. ஆனா அது சரியா ஓட்டலைன்னா அதோட பலன் அந்த ஓட்டுநருக்கு தான். இப்ப நம்ம தான் அந்த ஓட்டுநர், இந்த கார் தான் நம்ம இந்திரியங்கள், இந்த ஸ்டேஷன் கிட்ட போறதுதான் நம்மளோட கர்த்தவியம் அப்படின்னு இருந்ததுன்னா, அது ஒழுங்கான பாதையோட அது மட்டும் பண்ணிட்டு இருந்தோம்னா, நமக்கு சாஸ்திரம் எப்படி சொல்லி கொடுத்துருக்காளோ அது மாதிரி பண்ணிட்டு இருந்தோம்னா அது பிரச்சனையே இருக்காது. ஆனா அதோட பிணைப்பு அதோட நம்ம லயிச்சுன்னு போய், இது இப்படி இருக்கே, அது இப்படி இருக்கே, இதோட கார் எப்படி எவ்வளவு அழகான ஒரு இதுவும் பக்கத்துல ஏதோ ஒரு சீன் ஓடிட்டு இருக்கு, அதை பார்க்கலாமே அப்படின்னு நம்ம மனசு அதுக்குள்ள அதெல்லாம் அடுத்து இதுல அதோட ஒட்டுதலோட நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா ஏதாவது நடக்கும். அந்த காருக்கு அதோட பலன் நமக்கு தான் இருக்கும். யார் ஓட்டுறாலும் அவர் தான். சேரியட் ஓட்டி அந்த குதிரைகள் விழுந்தோம்னா அந்த குதிரைகளோட பிரச்சனை இல்லை, நம்ம ஓட்டுனோம் நம்மளோட தான் பிரச்சனை இல்லை. சோ அந்த மாதிரி அதை யோசிச்சுட்டு இருந்தோம்னா, அகங்கார விமூட ஆத்மா கர்த்தா மன்யதே. இந்த அகங்காரம், அந்த குழப்பம் இல்லாம இருந்துட்டு இருந்தோம்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. பகவான் அதான் சொல்ற, இதெல்லாம் பிரகிருத்தில இருந்து வந்திருக்கு. ஆனா நம்ம தான் இது நம்ம பண்றோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற அடுத்த ஸ்லோகத்துக்கெல்லாம். தத்துவவித்து மகாபாஹோ குணகர்ம விபாகயோः குணாகுணேஷு வர்த்தந்த இதி மத்வா ந சஜ்ஜதே. தத்துவவித், தத்துவம் அறிந்தவர், து ஆனால் மகாபாகோ அப்படின்னு அர்ஜுனன் சொல்ற. குணங்கள், கர்ம கர்மங்கள், விபாகயோ வேறுபாடு, குணா குணேஷு குணங்களில், குணங்கள், குணேஷு குணங்களில், வர்த்தந்த ஈடுபட்டு, இதி இந்த, மத்வா அறிந்து, ந இல்லை, சஜ்ஜதே பிணைந்து. தூ அதாவது போன ஸ்லோகத்துல அகங்காரம் விமூட ஆத்மா இருக்கிறவா அவ எப்படி இருப்பான் அப்படிங்கிற, அதுக்கு பதிலா ஆனால்
குணங்கள் மற்றும் கர்மத்தின் வேறுபாடு மற்றும் குணங்களில் உள்ள ஈடுபாடை அறிந்தவர் பிணைப்பில்லாமல் இருப்பார். இந்த தத்துவம் அறிந்தவர். வருஷனா பார்க்கலாம். தத்துவ வித்து தத்துவ, ரெண்டு இத்து இருக்கு, தத்துவ இல்ல தத்துவ. தத்துவ வித்து மகாபாஹோ, ஆஹோ தொண்டையில வரணும். குண கர்ம விபாகயோஹோ, குண கர்ம ரஃபார் கொடுத்து விபாக விபாக யோஹோ गुणा गुणेषु वर्तन्त वर्तन्त अपार कर दो तंत तमिल आगा थोड़ा इति मत्वा न सज्जते इति इति मत्वा इति मत्वा मामिल आगा थोड़ा न सज्जते ரெண்டு இஜ் இருக்கு. तत्त्ववित्तु महाबाहो गुणकर्म विभागयोः गुणा गुणेषु वर्तन्त इति मत्वा न सज्जते. तत्त्ववित्तु महाबाहो गुण कर्म विभागयोः. இது தூ அப்படிங்கிற தூனா ஆனால், ஆனால் தத்துவவித்து தத்துவத்தை அறிந்தவர், நிஜத்தை அறிந்தவர், அது அகங்காரமோட விமூடம் இல்லாத இருக்கிறவர், அகங்காரத்தினால் குழப்பம் இல்லாத மனசு இருக்கிறவர், அவரை பத்தி சொல்ல. அவ அப்படின்னா இந்த சத்துவ ரஜஸ் தமஸ் இந்த மாதிரி குணங்கள் வந்து பிரகிருத்திலேருந்து வருது. எல்லா செயல்களும் வந்து பிரகிருத்தில தான் நடக்கிறது. எல்லாமே இந்த உலகம்ல இருக்கிற எல்லாமே, இந்த உடம்பு, நம்மளோட இந்திரியங்கள், மனசு, நம்மளோட புத்தி, எல்லாமே இந்த மூணு குணங்கள்ல இருந்து வருதுதான். பிரகிருத்திலேருந்து வருது. பிரகிருதி இதுல மூணு குணங்கள், அந்த மூணு குணங்கள்லயும் இதெல்லாம் வருது. இதெல்லாம் பிரகிருத்தியோட இதுல, பிரகிருதிங்கிற ஒரு இதுல இருக்கு குணங்கள். அதே மாதிரி செயல்கள் எல்லாம், செயல்களோட செயல்கள் தனி, குணங்கள் தனி. இந்த குணங்களும் கர்மங்களும் சேர்ந்து சேர்ந்துன்றது. குணங்கள்னால கர்மங்கள் நடக்கிறது. ஆனா ரெண்டுமே இந்த பிரகிருதிங்கிற ஒரு இதுல நடக்கிறது. குண கர்ம விபாக, இந்த மூணுமே, இந்த ரெண்டு குணங்கள் கர்மங்கள், இதுகள் ரெண்டுமே தனித்தனி. ஆனா ரெண்டும் நடக்கிறது இங்க பிரகிருதிங்கிற ஒரு தியேட்டர்ல நடக்கிறது. எல்லாமே இந்த குணங்களா இருக்கட்டும், இந்த கர்மங்களா இருக்கட்டும், அதெல்லாம் எப்பொழுதும் மாறிண்டே இருக்க போறதுதான். எல்லாம் க்ஷணபரம் தான், வந்துட்டு போயிட்டு இருக்கிறது தான். எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்பம் உண்டு, எல்லாத்துக்குமே ஒரு அந்தம் உண்டு. இது தெரிஞ்சுக்கிறது தான் தத்துவ வித்து. இதுதான் நிஜம். தாங்கிறது தனக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா, இதுக்கு அது ஒரு செயலும் பண்றது இல்லை. அது வெறும் பார்வையாளர் தான். அது சேஞ்ச் ஆறது இல்லை. அதுக்கு ஒரு பகவான் முதலே சொல்லிருக்காரு, அதுக்கு ஒரு மாறுதலும் இல்லை. மாறுதல் நடக்கிறது எல்லாமே குணங்கள்ல தான், செயல்கள்ல தான். கர்மங்கள்லயும் குணங்கள்லயும் ரெண்டுத்துலயுமே மாறுதல் நடக்கிறது. மாறாதது நமக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா. இதை அறிந்தவர் தத்துவவித்த. தத்துவவித்த மகாபாகோ குண கர்ம விபாகையோ. குணங்களும் கர்மங்களோட இருக்கிறதுல வேறுபாடு புரிஞ்சுண்டு, ரெண்டுமே பிரகிருத்தியில நடக்கிறது அப்படிங்கறது புரிஞ்சுட்டு இருக்கிறவர் தத்துவவித்து. குணா குணேஷு வர்த்தந்த. இந்த குணங்களும் அந்த குணங்களினால் வர செயல்களும் அதுகளுக்குள்ள வர்த்தந்த, அதுகளுக்குள்ள இருக்கிற ஈடுபாடு, அந்த ஈடுபாடுலதான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. சோ இந்த மூணு இதுக்கெல்லாம் இந்த குணங்களும், இந்த குணங்கள்னால வர கர்மங்களும் சேர்ந்து நடக்கிறது.
அவளுக்குள்ள இருக்கிற ஈடுபாடுல எல்லாமே இந்த உலகம் ஓடின்னு இருக்கு. இது நம்ம வெறும் பார்வையாளர் தான். இதுக்கும் நமக்கும் ஒரு பிணைப்பு இல்ல. ந சஜ்ஜதே அப்படின்னு இருக்கிறது தான் தத்துவவித்துவம். எது ஒரே லெவல்ல இருக்கோ, எதுக்கும் இருக்கும் கனெக்ஷன் இருக்கோ, அவளுக்கு தான் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். கண்ணுக்கு அழகான ஒரு பொருளை பார்த்தாதான் அதுக்கு ஒரு அனுபவம் வருது. ஒரு நல்ல பாட்டுக்கும் கண்ணுக்கும் ஒன்றும் சம்பந்தம் கிடையாது. காதுக்கும் பாட்டுக்கும் தான் சம்பந்தம். காதுக்கு ரொம்ப அழகான ஒரு பிக்சர் இருக்குன்னா காதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஸோ எது அதே லெவல்ல இருக்கோ அதுக்கு தான் அதோட சம்பந்தம் இருக்கும். அதே மாதிரி நம்ம பிரகிருதி தனி, பிரகிருத்தில நடக்கிற செயல்கள் எல்லாம் தனி. அண்ட் அது மாறிண்டே இருக்கு, அதோட குணங்கள்லாம் தனி. அண்ட் நம்ம ஜீவாத்மா தனி அப்படின்னா அந்த ஜீவாத்மாக்கும் அதுக்கும் பிணைப்பே கிடையாது. பிணைப்பு அதே லெவல்ல இருக்கிறவளுக்கு தான் இருக்க முடியும். கண்ணுக்கு நல்ல காட்சிக்கு தான் பிணைப்பு இருக்கணும். காதுக்கு நல்ல ஒரு பாட்டுக்கு நல்ல ஒரு சத்தத்துக்கு தான் பிணைப்பு இருக்க முடியும். அதே மாதிரி நம்ம இந்த ஜீவாத்மா தனி, பிரகிருதி தனி இருந்தா அதுக்கும் ஒரு பிணைப்பே இருக்காது. ஆனா நம்ம அதை பிணைக்க வைக்கிறோம். நேச்சுரலா பார்த்தீங்கன்னா அதுக்கு பிணைப்பே இருக்காது. நம்ம தான் அதை பண்ண வைக்கிறோம். ஏன்? அகங்கார விமூடா. சோ அதை தெரிஞ்சவா தத்துவவித்தா. இதி மத்துவான சஜ்ஜதே. அவளுக்கு இது புரிஞ்சுண்டு ந சஜ்ஜதே, பிணைப்பு கிடையாது. இந்த மாதிரி ஒரு வித்தா இருந்தான்னா அவளுக்கு இந்த மாதிரி ஒரு பிணைப்பு இருக்காது. அவளுக்கு இது தெரியும். குணங்கள், கர்மங்கள் எல்லாமே தர்க்கத்திலேருந்து வருது. அவளுக்குள்ள இருக்கிற ஈடுபாடுனால்தான் இந்த செயல்கள்லாம் நடக்கிறது. இதுக்கும் எனக்கு ஒரு சம்பந்தம் இல்லை, எனக்கு அதுக்கும் ஒரு பிணைப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சவா அப்படிங்கிற அடுத்த ஸ்லோகத்துக்கும் பார்க்கலாம். இதே மாதிரிதான் இருக்கும். பிரகிருதேர் குண சம்மூடாஸ் சஜ்ஜந்தே குண கர்மசு தான கிருத்ஸ்னவிதோ மந்தான் கிருத்ஸ்னவின்ன விசாலயேத். பிரகிருதியில் குணங்கள் சம்மூடா குழம்பியவர், சஜ்ஜந்தே பிணைத்திருப்பார், குணகர்மசு குணங்களும் கர்மங்களிலும், தான் அவர், அக்ருத்ஸ்ன சிறிதளவு, விதோ அறிந்த, மந்தான் அறிவற்றவர், கிருத்ஸ்ன முழுதும், வித் அறிந்த, விசாலையே தொந்தரவு. பிரகிருத்தியில் உள்ள குணங்களினால் குழம்பியவர் குணங்களும் கர்மங்களுடனும் பிணைத்திருப்பார். முழுதும் அறிந்தோர் சிறிதளவு அறிந்த அறிவற்றவரை தொந்தரவு செய்ய மாட்டார். பிரகிருதேர் குண பிரகிருல இக்கு வரக்கூடாது. பிரகிரு தனித்தனி, தேர் குண குண சம்மூடா சஜ்ஜந்தே குண கர்மசு. சஜ்ஜந்தே ரெண்டு ஜ, அப்புறம் ஜ மேல ஆகாத் கொடுத்து ஜந்தே குண கர்மசு தான கிருத்ஸ்ன இத்து இஸ்ன கிருத்ஸ்ன விதோ மந்தான் மந்தா மேல ஆகாத் கொடுத்து மந்தான் கிருத்ஸ்ன வின்ன கிருத்ஸ்ன அதே மாதிரி இத்து இஸ்ன கிருத்ஸ்ன வின்ன விசாலயே. பிரகிருதேர் குண சம்மூடா சஜ்ஜந்தே குண கர்மசு தான கிருத்ஸ்ன விதோ மந்தான் கிருத்ஸ்ன வின்ன விசாலயேத். பிரகிருதேர் குண சம்மூடா சஜ்ஜந்தே குண கர்மசு. இந்த 3 குணங்கள் சத்வம், ரஜஸ், தமஸ் இதெல்லாம் பிரகிருத்திலிருந்து மனுஷனை சஜ்ஜந்தே பிணைச்சிருது. சத்துவகுணம் எதோட பிணைக்கிறது? ஞானத்தோட, அறிவோட, அதனால வர மகிழ்ச்சியோட, சுகத்தோட.
தத்துவம் பிணைக்கிறது. ரஜச குணம் வந்து செயல்கள்ல, ஆக்ஷன்ல, அதோட பேஷன், அதோட ரஜஸ் பிணைச்சிருது. தமஸ் வந்து சோம்பேறித்தனம், ஆலசியம், தூக்கம், அதோட பிணைக்கிறது. இந்த மாதிரி 3 குணங்களும் பிரகிருத்திலேருந்து வந்துண்டு சம்மூடா குழம்பியவரோட சஜ்ஜந்தே குணகர்மஸ், அவளுக்கு அதோட பிணைப்பு வருது. அவ வந்து முதலே சொல்லிருக்கோம் அவித்வாம்சு. அவ வந்து அவளோட கர்மம், இந்த கர்மங்கள்லாம் பண்றா, இந்த குணங்களோட பிணைத்திருந்தாலும், அதனால வர அனுபவங்களோட பிணைப்பு இருந்தாலும், அவ வந்து சாஸ்திரம் படி அந்த பண்றா. கார் வந்து ஒழுங்காதான் ஓட்டுறா. காரை எப்படி ஓட்டணும்னு சொல்லணும், அது மாதிரிதான் ஓட்டிட்டு இருக்கா. ஆனா அது ஒரு பிணைப்போட பண்றா. ஏன்னா சத்துவகுணத்துல இருக்கிறவா கூட ஏன் பண்றா, எனக்கு எனக்கு சொர்க்கம் கிடைக்கணும் அப்படின்னு அந்த ஆசையோட பண்றா. அந்த பிணைப்பு இருக்கு. சோ அவ வந்து அவளை ஒன்னும் சொல்லி மாட்டாது. அவளுக்கு வந்து அறிவற்றவர் தான் அவ. தான கிருஷ்ண விதோமந்தான், அவளுக்கு அறிவற்றவர். தான கிருஷ்ண, அவருக்கு சிறிதளவுதான் அகிருத்ஸ்ன விதோ மந்தான், அவ்வளவுதான் அவளுக்கு அறிந்தது. மந்தான் அறிவற்றவர். அவளுக்கு வந்து ஒரு பிணைப்போட இருக்காவா. அவளுக்கு வந்து எது நஜம்னு தெரிய மாட்டேங்கிறது. இதான் நஜம் அப்படின்னு அவளுக்கு வந்து இப்படிதான் பண்ணணும்னு தெரியுது. ஏன்னா சாஸ்திரம் எல்லாம் படிச்சிருக்கா. அந்த மாதிரி இருக்கவாள கிருஷ்ணபின்ன விசாலையே, அறிந்தவர் வந்து அவளுக்கு தொந்தரவு கொடுக்கூடாது, தொந்தரவு கொடுக்கூடாது. ஏன்னா அவளுக்கு ஏதாவது நம்ம அவாவது அட்லீஸ்ட் காரை ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு இருக்காள். அது தெரிஞ்சவன் வந்து இப்படி காரை ஓட்டாது, அப்படி பண்ணாது அப்படின்னா அவன் காரை போய் முடிச்சிருவான். சோ காரையாவது ஒழுங்கா ஓட்டின்னு இருக்காளே பண்ணிட்டு. முதல்ல என்ன முன்னாடி இருக்க ஸ்லோகத்துல என்ன சொன்னா, அவளுக்கு ஜோஷே ஏத்து, அவளுக்கு உற்சாகம் கொடுக்கணும் அப்படின்னு. இங்க அவளுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது அப்படின்னு. ஏன்னா அவளுக்கு புரியல, அவளுக்கு இன்னும் தெரியல, அறிவற்றவரா இருந்தாலும் அவளை தொந்தரவு பண்ணான்னா இன்னும் அவ கஷ்டப்பட்டு இன்னும் அவளுக்கு கெடுதல் தான் நடக்கும். யார் அறிந்தவா இருக்காளோ அவள் வந்து இவாள் வந்து தொந்தரவு கொடுக்க கூடாது. அவள் என்ன பண்றாளோ பண்ணிட்டு இருக்கட்டும். ஏன்னா அவளுக்கு இது வரைக்கும் புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இதெல்லாம் பிரகிருத்தே குணசம்மூடா சஜ்ஜந்தே குணகர்மசு. அவளுக்கு இது பிரகிருத்தினால வந்த குணங்கள்னால வந்த இந்த மாதிரி செயல்கள்லாம் அதனால வருது. அதனால அவளோட சஜ்ஜந்தே, அவளோட வருதுங்கிறது புரியல. இதை புரிஞ்சவாளுக்கு பிணைப்பு இருக்காது. ஆனா அவ வந்து இவாளை தொந்தரவும் படுத்தக்கூடாது அப்படிங்கிற பகவான். அந்த மாதிரியே நம்மளும் இருக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம்.